Good morning, my dear students. Class 12, Lesson 3, Magnetism and Magnetic Effects of Electric Current. Topic 3.3.1 Potential Energy of a bar magnet in a uniform magnetic field. Students, previous வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு பார் மேக்னெட்டை ப்ளேஸ் பண்ணும்போது அங்கே ப்ரொடியூஸ் ஆகிற டார்க்கை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் அதே யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு பார் மேக்னெட்டை ப்ளேஸ் பண்ணும்போது அந்த பார் மேக்னெட்டோட பொட்டன்ஷியல் எனர்ஜியை பற்றி இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நம்மளுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னென்னு தெரியும். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜினா ஐ திங்க் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் அது இருக்கிற பிளேஸோட சிறப்பியல்பை பொறுத்து அங்கே இருக்கிற எனர்ஜி தான் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ வெஷு பொசிஷன் ஆஃப் த ஃபீல்டு, அது இருக்கிற இடத்தோட சிறப்பியல்பை பொறுத்து அங்கே இருக்கிற எனர்ஜி தான் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஏதாவது ஒரு பாயிண்டில் நம்ம செய்கிற ஒர்க்கு அங்கே எனர்ஜியாக ஸ்டோர் ஆகிருக்கும், இல்லை அந்த பிளேஸோட சிறப்பியல்பை பொறுத்து இருக்கிற எனர்ஜி தான் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ரைட். ஸோ இப்போது நம்மளுக்கு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்றது ஜஸ்ட்டு இதுதான் வந்து யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ். இந்த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸை இப்போ நம்ம பி வெக்டார்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ இது வந்து நார்த் போல், இது வந்து சவுத் போல். ரைட். ஸோ இந்த நார்த் போல் அண்டு சவுத் போலில் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸில் ஒரு பார் மேக்னெட்டை ப்ளேஸ் பண்ணுறோம். அந்த பார் மேக்னெட்டோட டைபோல் மூமெண்ட்டு, ஸோ இந்த போல் ஸ்ட்ரென்த்து, ஸோ பிஎம், இதுவும் வந்து பிஎம். போல் ஸ்ட்ரென்த் வந்து டைபோல் மூமெண்ட் வந்து பிஎம். ரைட். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸுக்கு இந்த பார் மேக்னெட் ஸோ தீட்டான்ற ஆங்கிளில் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி தீட்டான்ற ஆங்கிளில் ப்ளேஸ் பண்ணியிருக்கும்போது ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸுக்கும் இந்த மேக்னெட்டிக் டைபோலுக்கும் பிட்வீனில் ஆக்ட் ஆகிற டார்க்கு, ஸோ இந்த பார் மேக்னெட் இந்த டைபோல் மேலே ஆக்ட் பண்ணுற டார்க்கோட வேல்யூ தான் வந்து ஸோ டவு பி மாடுலஸ் ஈக்குவல் டு பிஎம் மாடுலஸ் பி வெக்டார் மாடுலஸ் இன்ட்டு சைன் தீட்டா. இது வந்து நம்ம டார்க்குன்ற டாபிக் டிஸ்கஸ் பண்ணும்போது டெரைவ் பண்ண ஈக்குவேஷன்ஸ். ரைட். ஸோ உங்களுக்கு தெரியும் போல் ஸ்ட்ரென்த் வந்து பிஎம், ஸோ பின்ற மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஸோ இன்ட்டு நம்மளுக்கு கிராஸ் ப்ராடக்ட் பண்ணால் நம்மளுக்கு வர்றது வந்து ஸோ சைன் தீட்டா. ரைட். இது நம்ம லாஸ்ட்டாக இந்த ஈக்குவேஷன்ஸ் லாஸ்ட் டாப்பிக்கில் டெரைவ் பண்ண ஈக்குவேஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ இந்த ஒரு டைப்போலை நம்ம ரொட்டேட் பண்ணுறோம். எப்படி ரொட்டேட் பண்ணுறோன்னா, வெரி ஸ்மால் ஆங்குலர் displacement d theta against the torque tau b at constant angular velocity. Right. Constant angular velocityல ஸோ நம்ம இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டால் ஸோ இந்த பார் மேக்னெட்டில் வந்து ஒரு டார்க் இன்டியூஸ் ஆகுது பார்த்தீங்களா, இந்த டவு பி, இந்த டவு பிக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இந்த மேக்னெட்டிக் டைப்போல் ஒரு ஸ்மால் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரொட்டேட் பண்ணுறோம். ஸோ எப்படின்னா, இங்கே இப்போ இந்த டவு பி வந்து உங்களுக்கு கிளாக் வைஸில் வந்து ரொட்டேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ரொட்டேட் பண்ண போகிறோம், இந்த டைப்போல் ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரியுதா பாருங்கள். ஆக்சுவலி இந்த டவு பி வந்து கிளாக் வைஸ். ஓகே. நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இந்த டவு எக்ஸ்டர்னல் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஒரு கான்ஸ்டன்ட் ஆங்குலர் வெலாசிட்டியில் ஒரு ஸ்மால் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம டி தீட்டா மூவ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, எதுக்கு அகேன்ஸ்டாக மூவ் பண்ணுறோம், நம்ம இந்த டவு பிக்கு அகேன்ஸ்டாக மூவ் பண்ணுறோம். அப்போ என்னென்னா கிளாக் வைஸ், டவு பி வந்து கிளாக் வைஸ்னால் ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ ஆன்டி கிளாக் வைஸில் நம்ம இந்த மேக்னெட்டிக் டைப்போல் மூவ் பண்ணுறோம்.
அப்போ அந்த மேக்னெட்டிக் டைபோலை நம்ம மூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்மால் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை மூவ் பண்ணுறதுக்கு நம்ம செஞ்ச ஒர்க் டன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டர்னல் டார்க் டவ் எக்ஸ்டர்னல். அப்புறங்க dW ஈக்குவல் டு ஸோ டவ் எக்ஸ்டர்னல் இன்ட்டு டி தீட்டா. ஸோ நம்மளுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜினா நமக்கு என்னென்னு தெரியும். ஸோ PE ஈக்குவல் டு ஸோ லீனியரில் ஸோ F இன்ட்டு டி, ஸோ ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். அதே ரொட்டேஷனில் ஸோ எஃப்க்கு பதிலாக நம்ம டவ் யூஸ் பண்ண போகிறோம் இன்ட்டு டிக்கு பதிலாக தீட்டா யூஸ் பண்ண போகிறோம். இங்கே வந்து ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ரைட். ஸோ அதே இங்கே பாருங்கள், நம்ம ஒர்க்கு தான் நமக்கு என்னவா ஸ்டோர் ஆகுது, பொட்டன்ஷியல் ஸ்டோர் ஆகுது. அப்போ dW ஈக்குவல் டு ஸோ டவ் எக்ஸ்டர்னல் இன்ட்டு டி தீட்டா. ரைட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பார் மேக்னெட் ஹேஸ் டு பி மூவ்ட் அட் கான்ஸ்டன்ட் ஆங்குலர் வெலாசிட்டி. நம்ம பார் மேக்னெட் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஸோ மூவ் பண்ணுறோம். எப்படி எங்கே மூவ் பண்ணுறோம் நம்ம, ஸோ டவ் பிக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இப்போ கான்ஸ்டன்ட் ஆங்குலர் வெலாசிட்டியில் மூவ் பண்ணுறோம். அப்போ மூவ் பண்ணும்போது டவ் பி வெக்டர் மாடுலஸ் ஈக்குவல் டு டவ் எக்ஸ்டர்னல் வெக்டர்ஸ் மாடுலஸ். அப்போ அங்கே பாருங்கள், இங்கே கிளாக் வைஸில் எவ்வளோ மேக்னிடியூட் வந்து அந்த டவ் பி ஆக்ட் பண்ணதோ அதுக்கு ஈக்குவல் தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஆன்டி கிளாக் வைஸில் ஸோ டவ் எக்ஸ்டர்னல். ஸோ இது வந்து நம்மளுக்கு டவ் பி. அப்போ நம்ம ஆப்போசிட்டில் மூவ் பண்ணுறோம். இந்த டிபிக்கு ஈக்குவலாக தான் டி எக்ஸ்டர்னல் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ரைட். ஸோ நம்ம அப்படி அப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்க போகுது. அப்போ பாருங்கள், இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். டிடபிள்யூ ஈக்குவல் டு இப்போ நம்மளுக்கு வந்து டவ் எக்ஸ்டர்னல் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, டவ் பிக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ டவ் பியோட வேல்யூ இங்கே பாருங்கள், ஸோ பிஎம் வெக்டார் மாடுலஸ் பி வெக்டார் மாடுலஸ் சைன் தீட்டா. இங்கே மாடுலஸ் போட்டதுனால நமக்கு ஒன்லி மேக்னிடியூட் மட்டும் தான் தேவை. இப்போ நம்மளுக்கு டைரெக்ஷன் தேவையில்லை. அப்புறம் நம்ம எப்படி எடுக்கலாம் நம்ம, ஸோ பிஎம் பி ஸோ சைன் தீட்டா இப்படி எழுத போகிறோம். இந்த வேல்யூ தான் வந்து டவ் பி வெக்டரோட வேல்யூ. இதை கொண்டு வந்து ஸோ இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம் நம்ம. இங்கே பாருங்கள், டவ் எக்ஸ்டர்னலுக்கு ஈக்குவல் டவ் பியில் கொண்டு வந்து நம்ம இதில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்படி சப்ஸ்டிட் பண்ணால் பிஎம்பி சைன் தீட்டா இன்ட்டு டி தீட்டா அப்படியே போட்டுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு, டோட்டல் ஒர்க் டன் இன் ரொட்டேட்டிங் த டைபோல் ஃப்ரம் தீட்டா டேஷ் டு தீட்டா. தீட்டா டேஷ்ன்றது ஸ்டார்டிங் பாயிண்ட், தீட்டான்றது எண்டிங் பாயிண்ட். அப்புறம் நம்ம தீட்டா டேஷ்லேருந்து தீட்டாக்கு நம்ம மூவ் பண்ண போகிறோம். ஸோ இதை இங்கே கிளியராக புரிஞ்சுக்கங்க. இப்போ எப்போ நம்ம தீட்டா டேஷ்ன்றது ஸோ 90 டிகிரியில் கன்சிடர் பண்ண போகிறோம். இந்த வெர்டிகலாக கன்சிடர் பண்ண போகிறோம். இந்த பொசிஷனில் பார் மேக்னெட் இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ண போகிறோம். இது வந்து உங்களுக்கு தீட்டா டேஷ். இந்த பார் மேக்னெட்டை இங்கே பாருங்கள், இது நார்த் போல், இது மேக்னெட்டோட சவுத் போல், இது யூனிஃபார்ம் மேக்னெட்டிக்கோட சவுத் போல். இப்போ இந்த பார் மேக்னெட்டை ஸோ இந்த நார்த் டைரெக்ஷனுக்கும் இந்த சவுத் டைரெக்ஷனுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸுக்கு அகைன்ஸ்டாக ஒரு ஒர்க் ஒன்று பண்ணி கொண்டு போய்ட்டு நம்ம எதுவுமே அலைன் பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஸோ அப்படி அலைன் பண்ணுற அந்த ஒர்க்கு தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். அப்போ அது வந்து நம்ம எங்கேருந்து மூவ் பண்ணுறோன்னா தீட்டா டேஷ் வந்து தீட்டாக்கு மூவ் பண்ணுறோம். ரைட். தீட்டா டேஷ்ன்றது 90 டிகிரியில் இருக்கும், தீட்டான்றது 180 டிகிரியில் இருக்கும். அப்பாருங்க, நம்ம டோட்டல் ஒர்க்கை வந்து நம்ம ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ண போனோம். அப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இன்டெகிரேஷன் பண்ணுறோம். அப்போ இன்டெகிரேஷன் பண்ண பாருங்கள், டிடபிள்யூ பண்ணால் ஸோ டபிள்யூ இன்டெக்ரல் தீட்டா டேஷ் டு தீட்டா ஸோ 90 டிகிரிலேருந்து 180 டிகிரி. ஓகே, தீட்டா டேஷ் டு தீட்டா. நெக்ஸ்ட் வந்து டவ் இன்ட்டு டி தீட்டா. ஸோ டவ் இன்ட்டு டி தீட்டா. இங்கே பாருங்கள், டவ் இன்ட்டு டி தீட்டா. ரைட். இப்போ நம்ம வேலையை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இன்டெக்ரல் ஸோ தீட்டா டேஷ் டு தீட்டா, டவோட வேல்யூ பிஎம் பி சைன் தீட்டா இன்ட்டு டி தீட்டா. ரைட். ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த டவ் டி தீட்டா வேல்யூ தான் நம்மளுக்கு டபிள்யூ. ஸோ டேட்டா மெத்தட் நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இதில் ஸோ இந்த பிஎம்பி காமனாக ஓகே வெளியே எடுத்துருங்க. வெளியே எடுத்துகிட்டு ஸோ சைன்
தீட்டா இன்ட்டு டி தீட்டாவை நீங்கள் இன்டெகிரல் பண்ணுங்கள். ஸோ மைனஸ் காஸ் தீட்டாவாக வரும். நம்ம இன்னும் லிமிட்டை வந்து நம்ம அப்ளை பண்ணல. ஸோ இந்த லிமிட்ஸ் வந்து நம்ம அப்படியே போட்டிருக்கோம். தீட்டா டேஷ் டு தீட்டா. நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் பாருங்கள். டபிள்யூ ஈக்குவல் டு, ஸோ இந்த மைனஸ் காஸ் தீட்டாவை நம்ம மைனஸ் வெளியே எடுத்துடுறோம். அப்போ மைனஸ் பிஎம்பி. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். ஆக்சுவலி இந்த மைனஸ் வெளியே வந்துடுச்சு. அப்போங்க எதுவுமே இல்லை. ரைட், இந்த மைனஸ் வெளியே வந்துடுச்சு. தென் இப்போ அப்பர் லிமிட்டு, ஸோ காஸ் தீட்டா மைனஸ் லோயர் லிமிட்டு, அப்போ மைனஸ் காஸ் தீட்டா டேஷ். ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்துடுச்சு. அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். The work done is stored as potential energy in bar magnet at an angle theta. It is rotated from theta dash to theta. என்ன பண்ணுறோம், நம்ம ஒர்க் டன் அந்த செய்கிற ஒர்க் வந்து என்ன ஸ்டோர் ஆகிருக்கு, பொட்டன்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகிருக்கு. எப்படி ஸ்டோர் ஆகிருக்கு, நம்ம டீட்டா டேஷ் வந்து நம்ம டீட்டா கொண்டு வந்து பார்த்தீங்களா, அப்படி கொண்டு வரும்போது நம்ம செஞ்ச ஒர்க்கு தான் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகிருக்கு. நம்ம ஈக்குவேஷன் எப்படி இல்லைன்னா, பொட்டன்ஷியல் எனர்ஜி யூ ஈக்குவல் டு, ஸோ மைனஸ் பிஎம். ஒர்க்கு வந்து என்ன ஸ்டோர் ஆகிடுச்சு, எனர்ஜியாக ஸ்டோர் ஆகிடுச்சு. எனர்ஜி நம்மளுக்கு என்னது, ஸோ யூ மைனஸ் பிஎம்பி காஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா டேஷ். ஸோ நெக்ஸ்ட்டு இன்ஃபேக்ட் பாருங்கள், அந்த ஈக்குவேஷன் 3.26ல் give the difference in potential energy between the angular position theta dash and theta. ஸோ இந்த theta டேஷும் thetaன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொட்டன்ஷியல் எனர்ஜியோட டிஃப்ரென்ஸை வந்து ஸோ மென்ஷன் பண்ணுறது தான் theta dash and thetaவோட பொசிஷன், ஆங்குலர் பொசிஷன்ஸ். அப்போ பாருங்கள், மோஸ்ட்லி நம்ம எப்பவுமே வி சூஸ் த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் theta dash ஈக்குவல் டு 90 டிகிரி. நம்ம தீட்டா டேஷை வந்து நம்ம மோஸ்ட்லி எங்கே தான் சூஸ் பண்ணுவோம், நம்ம 90 டிகிரி தான் சூஸ் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், தீட்டா டேஷ்ன்றது ஸோ 90 டிகிரியில் இருந்தால் நம்ம தீட்டா டேஷ். ரைட். த செகண்ட் டேர்ம் இன் ஈக்குவேஷன்ஸ் பிகம்ஸ் 0. த ஈக்குவேஷன்ஸ் வந்து 3.26 கேன் பி ரைட்டன் as. ஸோ இங்கே பாருங்கள், இந்த செகண்ட் டேர்ம் தீட்டா டேஷ் நம்ம என்னவா கன்சிடர் பண்ணுறோம், நம்ம எங்கே சூஸ் பண்ணுவோம், நம்ம 90 டிகிரியில் சூஸ் பண்ணுவோம். 90 டிகிரியில் சூஸ் பண்ணுவோம். அப்போது காஸ் 90 நமக்கு என்ன வரும், 0 வரும். அப்போ இந்த டேர்ம் என்னவா மாறுதுன்றாங்க, 0வாக சேஞ்சஸ் ஆகிடுதுன்னு சொல்கிறாங்க. ரைட். அப்போ 0வாக சேஞ்சஸ் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் வந்து மைனஸ் பிஎம்பி காஸ் தீட்டா. இந்த ஈக்குவேஷன் நம்ம 3.26 நம்ம இதே மாதிரி எழுதுனா 3.27 சேஞ்சஸ் ஆகிடுது. அப்போ பாருங்கள், the potential energy stored in a bar magnet in a uniform magnetic field is given by. அப்போ அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து அந்த பார் மேக்னெட்டில் வந்து யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஸ்டோர் ஆகுது பார்த்தீங்களா, அதோட வேல்யூ பாருங்கள், யூ ஈக்குவல் டு மைனஸ் பிஎம். இங்கே பாருங்கள், வந்து நம்மளுக்கு என்ன தான் வெக்டர் நோட்டேஷன் எழுதும்போது ஸோ பிஎம் வெக்டார் டாட் பி வெக்டார்னு எழுதலாம். இதான் வந்து நம்மளுக்கு ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இப்போ கேஸ் 1ல் பாருங்கள், தீட்டா ஈக்குவல் டு 0 இருந்தால் தட் மீன்ஸ் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸில் அலைன்மெண்ட் ஆகிருந்தா அப்போ யூயோட வேல்யூ பாருங்கள், யூ ஈக்குவல் டு மைனஸ் பிஎம் பி காஸ் 0. ஸோ இதில் தான் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். தீட்டோட வேல்யூ நமக்கு என்ன 0, காஸ் 0. நமக்கு என்ன வரும், காஸ் 0 வந்து 1. அப்போ மைனஸ் பிஎம்பின்னு வரும். அதே கேஸ் 2ல் ஸோ 180 டிகிரி தீட்டா ஈக்குவல் டு 180 இருந்தால் அப்போ மைனஸ் பிஎம்பி காஸ் 180. காஸ் 180 வந்து நமக்கு என்னது, அதோட வேல்யூ மைனஸ் 1. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்னா ஸோ பிஎம்பின்னு இருக்கும். ரைட். இந்த டயக்ராமில் பாருங்கள், ஸோ 90 டிகிரினா ஜஸ்ட் இது தான். ரைட். 0 டிகிரினா நமக்கு என்ன இருக்கும், ஸோ பாருங்கள், இந்த நார்த் போல் இது சவுத் போல். ஸோ நார்த் போலும் சவுத் போலும் இந்த டைரெக்ஷனில் அலைன்மெண்ட் ஆகிட்டு, ஸோ சவுத் வந்து இங்கே அலைன்மெண்ட் ஆகிட்டு, ஐ திங்க் இந்த பார் மேட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இப்படி இருந்தால், ஸோ ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் இதோட ஆங்கிள் வந்து 0. அதே ஸோ இந்த நார்த் சவுத், இந்த நார்த்தாக கூடவும் இந்த பார்மேட்டோட சவுத் வந்து மேக்னெட்டிக்கோட சவுத்தாக கூட அலைன்மெண்ட் ஆகிருந்தால் இது எப்படி இருக்குது, ஸோ 180 டிகிரி வந்து ரொட்டேட் ஆகிருக்கு. அப்போ 180 டிகிரி ரொட்டேட் ஆனதுனால ஸோ தீட்டோட வேல்யூ வந்து நம்மளுக்கு 180. அப்போ 180 இருந்தால் நம்மளுக்கு பிஎம்பி. ஸோ இந்த 2 கேஸஸில் நமக்கு என்ன புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட், the potential energy of the bar magnet is minimum when it is aligned the external magnetic field, and the maximum when the bar magnet is aligned anti-parallel to the external magnetic field.
ஸோ இந்த எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது பார்த்தீங்களா, அதோட டைரெக்ஷன்லேயே வந்து அலைன்மெண்ட் ஆயிருந்துச்சுன்னா ஸோ இங்கே இருக்கிற பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து மினிமமாக இருக்கும். அதே ஸோ இங்கே நார்த்து சவுத்து, அப்போ ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து அலைன்மெண்ட் ஆனால் ஆன்டி பேரலாக அலைன்மெண்ட் ஆகிருந்தால் அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து மேக்ஸிமமாக இருக்கும். பிகாஸ் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஸோ இது நார்த்து, இது நார்த்து, இது சவுத்து, இது சவுத்து, இதை நம்ம வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்கு அங்கே ரொட்டேட் பண்ணும்போது அங்கே ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிருக்கும். நம்ம ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அகேன்ஸ்ட் நம்ம நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒர்க் பண்ணுறதுனால அந்த ஒர்க் எல்லாமே பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கு, அதுதான் மேக்ஸிமமாக இருக்குது. அதே இந்த கண்டிஷனில் பாருங்கள், ஸோ இது நார்த்து, இது சவுத்து, அப்போ நார்த்து சவுத்து நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஐசி என்ன பண்ணோம், சிஸ்டம் என்ன பண்ணோம், அதை ஒர்க் பண்ணிவிடும். அப்போ சிஸ்டமே ஒர்க் பண்ணும்போது நம்ம எக்ஸ்டர்னல் ஒர்க் பண்ண போதில்லை, அதெல்லாம் வந்து அங்கே ஸ்டோர் ஆகிற பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து ஸோ மினிமமாக இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கொடுத்துறான் பாருங்கள். கன்சிடர் மேக்னெட்டிக் டைபோல் விச் ஆன் சுவிட்சிங் ஆன் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஓரியன்ட் ஒன்லி இன் டூ பாசிபிள் வேஸ் தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஸோ வந்து ஓரியன்ட் பண்ண போகிறோம். ஒன் அலாங் த டைரெக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஸோ பேரலல் டு த ஃபீல்டுக்கு பேரலாக ஒரு டைரெக்ஷன் இருக்க போகுது. அண்டு அனதர் ஆன்டி பேரலல் டு த மேக்னெட்டிக் ஃபீல்டு, இன்னொன்று வந்து ஆன்டி பேரலாக இருக்க போகுது. ஸோ கம்ப்யூட் த எனர்ஜி ஃபார் த பாசிபிள் ஓரியன்டேஷன்ஸ். ஸோ சொல்யூஷனில் பாருங்கள், ஸோ பிஎம் வித் டைபோல் வந்து பிஃபோர் ஸ்விட்சிங் ஆன் த எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு there is no orientation. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இல்லாத போது இது நம்ம பார் மேக்னெட்டை ப்ளேஸ் பண்ணிதுன்னு வச்சுங்களேன், இந்த பார் மேக்னெட்டை ப்ளேஸ் பண்ணிவிட்டு இங்கே இது வந்து இந்த அப்சன்ஸ் தான், இந்த பி வெக்டர் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அங்கே ஜீரோவாக இருந்தால் ஸோ நம்மளுக்கு பொட்டன்ஷியல் என்னவாக இருக்குது, ஜீரோவாக இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், நோ ஓரியன்டேஷன்ஸ், தர்ஃபோர் த எனர்ஜி வந்து U = 0. தட் மீன்ஸ் இந்த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அப்சன்ஸாக இருந்தால் இந்த பார் மேக்னெட்டோட பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து 0. தென் ஸோ செகண்ட் பாருங்கள், ஆஸ் இந்த எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் சுவிட்ச்டு ஆன், நம்ம வந்து என்ன பண்ணுறோம், எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு சுவிட்ச் ஆன் பண்ணிட்டோம் மீன்ஸ் ஸோ இந்த எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஃபீல்டு இருக்குது, எக்ஸ்டர்னல் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஐ திங்க் ஃபீல்டு இருக்குது, சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. ஸோ அப்போ மேக்னெட்டிக் டைபோல் வந்து ஓரியன்ட்டு டு பேரலல் தீட்டா = 0 டிகிரியாக இருந்தால் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வித் எனர்ஜி பாருங்கள், U parallel = U minimum. ஏன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும், ஸோ இந்த பார் மேக்னெட் வந்து இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரெக்ஷன்லேயே அலைன்மெண்ட் ஆகிருந்தா அப்போ நம்மளுக்கு என்ன இருக்கும், பொட்டன்ஷியல் வந்து மினிமமாக இருக்கும். ஏன்னா வந்து அங்கே சிஸ்டம் தான் அப்படி இருக்கும், அலைன்மெண்ட் ஆகுதுன்னா ஒர்க் பண்ணியிருக்கோம். அப்போ ஒர்க் பண்ணதுனால U மினிமமாக இருக்கும். அப்போ -PM B cos θ -PM B cos θ. இந்த ஈக்குவேஷன்ஸ் நம்ம ஆல்ரெடி நிறைய ஈஸியாக கொண்டு வந்திருக்கோம். நெக்ஸ்ட்டு U parallel = -PM I think B. ஏன்னா நமக்கு வந்து cos 0 நமக்கு என்னது 1, cos 0 1ன்றதால நமக்கு இந்த ஈக்குவேஷன்ஸ் கிடச்சிரும். ஸோ மினிமமாக இருக்கும்போது நெக்ஸ்ட் அதர்வைஸ் ஃபார் மேக்னெட்டிக் டைபோல் ஓரியன்ட்ஸ் ஆன்டி பேரலல் டு த மேக்னெட்டிக் ஃபீல்டு வித் எனர்ஜி. அப்போ ஆன்டி பேரலல்னால் பாருங்கள், இதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸு. ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸுக்கு ஸோ ஆப்போசிட்டாக, அப்போ ஆப்போசிட்டாக வச்சுக்கோங்களேன், இது வந்து நார்த்து, இது வந்து சவுத்து. ஸோ அந்த ஒரு பார் மேக்னெட் நம்ம கன்சிடர் பண்ணும்போது இந்த பார் மேக்னெட்டோட நார்த்து ஸோ சவுத்து. ஸோ இதான் வந்து நம்மளுக்கு ஆன்டி பேரலாக அலைன்மெண்ட் ஆகிருந்தா அப்போ ஆங்கிள்ஸ் எவ்வளோ நம்மளுக்கு 180. ஆக்சுவலி எப்படி இருக்கும், ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டைரெக்ஷன் இருந்தது, நம்ம ஆன்டி பேரல் டைரெக்ஷன் கொண்டு வந்திருக்கோம். அப்படி கொண்டு வந்தனால எவ்வளோ ரொட்டேஷன் வந்து ரொட்டேட் ஆகிருக்கு, 180 டிகிரி வந்து ரொட்டேட் ஆகிருக்கு. ஆக்சுவலி உங்களுக்கு கிளியராக புரியணும்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ். ஸோ இது நார்த்து, இது சவுத்து. ஒரு பார் மேக்னெட் என்ன பண்ணுறாங்க, இப்படி ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பார் மேக்னெட்டோட சவுத் போல் இதுதான் நார்த் போல். ஏன்னா இங்கே இந்த 2 போல்ஸ் அட்ராக்ட் பண்ணியிருக்கோம், இந்த 2 போல்ஸ் அட்ராக்ட் பண்ணியிருக்கோம், அதுதான் ரெஸ்டிங் பாயிண்டில் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த நார்த் போல் ரொட்டேட் பண்ணி என்ன பண்ணுறோம், இந்த நார்த்து கிட்டே கொண்டு வரோம், இந்த எண்ணெய் கிட்டே கொண்டு வரோம். இந்த சவுத் போல் என்ன பண்ணுறோம், நம்ம இந்த சவுத் போல் கிட்டே கொண்டு போகிறோம். அப்போ டோட்டலாக எவ்வளோ ஆங்கிள்ஸ் வந்து ரொட்டேட் ஆகிருக்கு, 180 டிகிரி வந்து ரொட்டேட் ஆகிருக்கு. அப்போ அங்கே U ஆன்டி பேரலல் = U மேக்ஸிமம். அப்போ 180 டிகிரி ரொட்டேட் பண்ணால் மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனோட யூஸ் பண்ணிக்கிங்க, -PE
பி காஸ் தீட்டாவா, காஸ் தீட்டாக்கு பதிலாக நம்ம எவ்வளோ போகிறோம், நம்ம தீட்டோட வேல்யூ 180. அப்போ 180 அப்படி 180னா காஸ் 180 நம்மளுக்கு என்னது, ஸோ -1. அப்போ பாருங்க -1ன்னு பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் வந்து கேன்சல் ஆகிடும். அப்போ பிஎம்பி நெக்ஸ்ட் இதுதான் நம்ம ஃபைனலாக டெரைவ் பண்ணுற சம்திங் கன்க்ளூஷன். இங்கே அப்புறம் -PMB இங்கே வந்து என்னென்னா +PMB. அப்புறம் பேரலாக இருந்தால் நமக்கு எப்படி இருக்குது, நெகட்டிவாக இருக்கா, அதே வந்து ஆன்டி பேரலாக இருந்தால் ஸோ பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்குது. அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து இங்கே தான் உங்களுக்கு மேக்ஸிமமாக இருக்கும், 180 டிகிரி ரொட்டேட் பண்ணால் தான் மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த ஃபைனல் கன்க்ளூஷன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.